ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எனக்கு ஜெயம் வேணும், வெற்றி வேணும் விரும்பாதவங்க யாருமே இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் அழகான ஒரு வசனத்தோடு இடைப்படுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம். யாரால ஜெயமா? இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம். பிரியமானவர்களே, அருமையான நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறார். எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்தாலும் பிதாவாகிய தேவன் அதை கனப்படுத்தி நமக்கு ஜெயத்தை கொடுத்து விடுவாரா? அடுத்த வசனம் சொல்லுகிறது 58. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. உறுதியா அசையாம இயேசு கிறிஸ்துவுக்காக வேலை செய்யறதுக்கு நீங்க உறுதி உள்ளவர்களாய் காணப்படுங்க. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்தாலும் பிதாவாகிய தேவன் அதை கனப்படுத்தி உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க என்ன பிரயாசப்பட்டாலும் அது அற்பமா எண்ணாமல் நம்ம பிதாவாகிய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறாரா? இந்த நல்ல செய்தியை இன்னைக்கு காலையிலேயே நமக்கு சொல்லிட்டாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க என்ன செய்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? அசையாம உறுதியா செய்துகிட்டே இருங்க. எவ்வளவு தடை வந்தாலும் கூட அசையாமல் உறுதியாய் நீங்க செய்கிற நற்கிரியைகள் பெருகிக்கிட்டே இருங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய நாமத்துக்காக என்ன செய்தாலும் கனம் உண்டாகும், வெற்றி கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு காலையிலே சந்தோஷமா புறப்படுவீர்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இரட்சகர் ஆவியானவரே, அப்பா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிறவர் பிதாவாகிய தேவன். இந்த நல்ல செய்தியை சொன்னீங்களப்பா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்தாலும் அவன் கனம் அடைவான், வெற்றி அடைவான். பிதா அது செய்யறாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஆதலால் அசையாம உறுதியுள்ளவர்களாய் நம் அருளாதர் இயேசுவை பின் தொடருவோம், அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம், அவருக்காக உழைப்போம், அவருக்காக ஓடுவோம். நம்மால என்ன செய்ய முடியுமோ அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நாம் செய்வோம். பிரியமானவர்களே, நம் பிதா நம்முடைய செயல்களை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறாரா, ஜெயம் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.